தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்களில் ஒருவனான நான் சேரன், நான் சோழன், நான் பாண்டியன். இன்றைய கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் கொங்கு பகுதியை மையமாக கொண்டு வஞ்சியை தலைநகரமாகவும் தொண்டியை துறைமுகமாகவும் கொண்ட நாடு என் நாடு. என் நாட்டின் பூ பனைப்பூ, என் நாட்டின் கொடி விற்கொடி. எனது வம்சத்தில் வந்த மன்னர்களின் பெயர்கள் உதயஞ்சேரலாதன். சங்க இலக்கியங்களில் இவரை முதல் சேரரசராக குறிப்பிடப்பட்டார். இவர் எதிரிகளுக்கும் உணவளித்து போரிட்டவர் என்ற பெருமைக்குரியவர். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இவர் இமயமலை வரை சென்று எனது நாட்டுக்கொடியை நாட்டியவர். சேரன் செங்குட்டுவன் மிக பிரபலமான மன்னன். சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படுபவர். கண்ணகிக்கு சிலை எடுக்க இமயமலையிலிருந்து கல் கொண்டு வந்தவன். குடக்கோயிலஞ்சேரல் இரும்போரை பெருஞ்சோற்று உதயஞ்சேரலாதன் கொடுங்கலூரை தலைநகரமாக கொண்டு ஆண்டு வந்தார். குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி என்னும் பிரபந்தம் பாடியுள்ளார். ராஜா சேகரவர்மன் இவர் சேரமான் பெருமாள் நாயனார் என்றும் அழைக்கப்பட்டவர் மற்றும் சிறந்த போர்த்திறன் கொண்டவர். பாஸ்கர ரவிவர்மா ராமவர்ம குலசேகரன் பிற்கால சேரர்களின் இறுதி ஆட்சியாளர். கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் பல் யானை செல் கெழுட்டுவன் அந்துவஞ்சேரல் இரும்பரை செல்வக்கணுங்கு வாலியாதன் இரும்பரை ஆடு கோட்பாட்டு சேரலாதன் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பரை குட்டுவன் கோதை மாறி வெண்கு சேரமான் வஞ்சன் மருதம் பாடிய இளங்கடுங்கோ சேரமான் கணைக்கால் இரும்பரை சேரமான் கோட்டம் பல துஞ்சியமாக கோதை. எனது கலை மற்றும் கட்டிடக்கலை திருவஞ்சிகுளம் சிவன் கோவில், திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் ஆகியவை கட்டிடக்கலைக்கு சிறந்து விளங்கியது. எனது அரசர்கள் போர் திறன் மிக்கவர்களாக மட்டுமல்லாமல் தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் கடல் கடந்த வணிகத்திலும் சிறந்து விளங்கியவர்கள். தமிழர் வரலாற்றில் பொற்காலம் என அழைக்கப்படும் காலம் எனது ஆட்சி காலம். சோழ நாடு சோறுடை என்ற பழமொழிக்கேற்ப உறையூரை தலைநகரமாகவும் காவிரி பூம்பட்டினத்தை துறைமுகமாகவும் கொண்ட நாடு என் நாடு. என் நாட்டின் பூ ஆர் என்ற அத்திப்பூ, கொடி புலிக்கொடி. எனது வம்சத்தின் வந்த மன்னர்களின் பெயர்கள்: கரிகால சோழன் கல்லணை கட்டியவர், இமயமலை வரை சென்று எனது புலிக்கொடியை நட்டவர். மனுநீதி சோழன் பசுவிற்காக தன் மகனை தேர் சக்கரத்திலிட்டு கொன்ற நீதிக்கு பெயர் பெற்றவர். கோச்செங்கனான், சோழ செங்கனான், இளஞ்சென்னி, நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி, கோப்பெருஞ்சோழன், கிள்ளி வளவன். பிற்கால சோழ மன்னர்கள்: விஜயாலய சோழன் சோழ பேரரசு மீண்டும் நிலைநிறுத்தியவர். தஞ்சாவூரை தலைநகரமாக கொண்டவர். முதலாம் ஆதித்தன் விஜயாலய சோழனின் மகன். இவர் பல்லவர்களை வென்றவர். முதலாம் பராந்தக சோழன் மதுரை கொண்டவர் என புகழப்படுபவர். சுந்தர சோழன் முதலாம் ராஜராஜ சோழனின் தந்தை ஆவார். முதலாம் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவர். முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் அமைத்தவர். முதலாம் குலோத்துங்க சோழன் நில அளவை மேற்கொண்டு நிர்வாகத்தை மேம்படுத்தினார். விக்கிரம சோழன் முதலாம் குலோத்துங்க சோழனின் மகன். இவர் கலைகளையும் கோவில்களையும் ஆதரித்தார்.
இரண்டாம் குலோத்துங்க சோழன் சிதம்பர நடராஜர் கோயிலை பெரிதும் சீரமைத்தவர். இவர் கால இலக்கியங்கள் சிறப்புற்றிருந்தன. இரண்டாம் ராஜராஜ சோழன் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டியவர். இரண்டாம் ராஜேந்திர சோழன் இவர் காலத்தில் சோழ பேரரசு வாரிசு போர்கள் மற்றும் பாண்டியர்களின் எழுச்சியால் சோழர்களின் ஆட்சி பலவீனம் ஏற்பட்டது. மூன்றாம் குலோத்துங்க சோழன் 12ஆம் நூற்றாண்டில் இறுதிக்கு பின் பாண்டியர்களின் எழுச்சியால் சோழர்களின் ஆட்சி படிப்படியாக குறையத் தொடங்கியது. மூன்றாம் ராஜேந்திர சோழன் இவர் கடைசி பிற்கால சோழ மன்னர். இவர் காலத்தில் 12ஆம் நூற்றாண்டில் இறுதிக்கு பின் பாண்டியர்களின் எழுச்சியால் சோழர்களின் ஆட்சி படிப்படியாக குறையத் தொடங்கியது. தென் தமிழகத்தை ஆட்சி செய்தவன் நான், பாண்டிய நாடு உடைத்தன என்று இலக்கியங்கள் போற்றும் வகையில் கொற்கையை துறைமுகமாகவும் மதுரையை தலைநகரமாகவும் கொண்டு புகழ்பெற்று விளங்கிய நாடு என் நாடு. என் நாட்டின் பூ வேம்பு என்ற வேப்பம்பூ, என் நாட்டின் கொடி மீன் கொடி. எனது வம்சத்தில் வந்த மன்னர்களின் பெயர்கள்: சங்ககால பாண்டியர்கள் மதுரை தமிழ்ச்சங்கத்தை நிறுவி தமிழ் வளர்த்தவர்களில் நெடுஞ்செழியன் போன்றோர் வலிமையான மன்னர்களாக இருந்தனர். வடிமலமணிந்த பாண்டியன் சங்ககால பாண்டியர்களின் மிகவும் முற்பட்டவர். இவர் காலத்தில் தொல்காப்பியம் அரங்கேறியது. பாண்டிய நெடுஞ்செழியன் தலையாங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படுபவர். முதுகுடும்பி பெருவழுதி பொற்கை பாண்டியன் பிற்கால பாண்டியர்களில் கடுங்கோன் கரப்பிரர்களை வென்று பாண்டிய ஆட்சியை மீட்டு நிலைநிறுத்தியவர். அரிகேசரி மாரவர்மன், இன்றசீர் நெடுமாறன், கோச்சடையான் ரணதீரன், பராந்தக பாண்டியன், பராந்தக நெடுஞ்செழியன், சடையவர்மன் குலசேகரன், மாரவர்மன் சுந்தரபாண்டியன், சடையவர்மன் சுந்தரபாண்டியன். இவர்கள் பாண்டிய பேரரசை உச்சத்திற்கு கொண்டு சென்றார்கள். மாரவர்மன் குலசேகர பாண்டியன், வீரபாண்டியன். தென்காசி பாண்டியர்கள் எனது பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் பாண்டியர்கள் தென்காசியை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தனர். எனது மன்னர்களின் பட்டங்கள்: எனது சந்திரகுலம், கௌரியர் குலம், தென்னர் குலம் என்றும் போற்றப்பட்டனர். தென்னர் பாண்டி பெருமகன் வழுதி மாறன், செழியன், சடையவர்மன், மாரவர்மன். எனது கலை மற்றும் கட்டிடக்கலை: மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், நெல்லையப்பர் கோவில், கழுகுமலை வெட்டுமான் கோவில் போன்றவை எனது கலைத்திறனுக்கு சான்றிதழ்.